இந்த டிஷ்வாஷர் வாங்கலாமா வேண்டாமா அதாங்க பாத்திரம் தேய்க்கிற மிஷின் தான் சொல்கிறேன். இது வந்து நம்ம வீட்டுக்கு தேவையா, இல்லை நம்ம வந்து கம்மியாக தான் இருக்கும், நமக்கு எதுக்கு இந்த டிஷ்வாஷர் நம்ம யோசிப்போம் சில நேரத்தில். இல்லை ஒருவேளை அதிக மெம்பர்கள் தான் இது தேவைப்படும், அதனால் வந்து நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அப்படியும் இல்லை, நம்ம வந்து வாங்குறதா இருந்தால் இது வாங்கின பிறகு எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது, இல்லை என்னென்ன செலவுகள் வரும், இல்லை இதில் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணணுமா, இல்லை லிக்விட் யூஸ் பண்ணணுமா, வாஷிங் மிஷின் மாதிரி அந்த மாதிரி சில சந்தேகமெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்த்துடலாங்க. அதோடு சேர்த்து நாங்கள் இந்த டிஷ்வாஷர் ஏன் வாங்கணுன்ற காரணத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்களே வந்து வேலிடாக இருக்க கூட நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், இது டீன் ஹஸ்பண்ட் சேனல். நான் உங்கள் சுந்தர். இந்த டிஷ்வாஷர் வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேங்க. அதாவது நிறைய சர்ச் பண்ணேன், நிறைய மாடல், நிறைய பிராண்டு, வேறு வேறு கம்பெனியோடது, நிறைய ப்ரைஸில் எல்லாமே நான் பார்த்துட்டு அப்படியே தேடிட்டே இருக்கிறது. ஆன்லைனில் சில நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ஆப்லேருந்து அந்த ஆப், அந்த ஆப்லேருந்து அடுத்த ஆப்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் செக் பண்ணிட்டு வாங்க ரொம்ப நாள் தள்ளி போட்டே வந்தேன். ஏன்னா பாத்திரம் தேய்க்கிற மிஷின் நமக்கு தேவையான்றது அதே கொஸ்டின் தான் எனக்கும் வந்தது. அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், எங்களுக்கு இந்த 2 பேருக்கு வந்து இந்த பாத்திரம் தேய்க்க ஒரு மிஷின் தேவையான்ட்டு. ஆனால் அதை விட இது வந்து சில நேரத்தில் வந்து ஒரு 20,000க்கு கம்மின்றதே ரொம்ப ரேராக தான் இருக்குது. அது தாண்டி தான் ப்ரைஸ் போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம 20,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினாலும் சரி, இல்லை கொஞ்சம் கம்மியாக வாங்கினாலும் சரி, ரொம்ப சின்னதாக இருக்கும் பாத்திரம். வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 10 பாத்திரம் கூட முழுசாக போட முடியாத அளவுக்கு தான் சின்ன சைஸில் இருக்கும். அதனால் வந்து நம்ம நம்ம இந்த 10 பாத்திரத்தை கையில் தேய்ச்சிட முடியாதா, எதுக்கு ஒரு 20,000ன்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சது உண்டு. நான் பர்டிகுலராக சொல்கிறேன். அதனால் வந்து பட்ஜெட் வந்துட்டு அதை தாண்டி கொஞ்சம் நமக்கு நல்லா தாராளமாக வேணும், எல்லா பாத்திரமும் போடணும், பிளேட்டு அப்புறமா அதாவது என்ன சொல்கிறது, டம்ளர்லேருந்து குழம்பு கிண்ணத்துலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணோம்னா அப்போ ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அப்படியே டபுள் ஆகிடுன்னு வச்சிங்களேன். அதனால் வந்து சரி இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணுமான்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த இருக்கிற அந்த பயம் எனக்கு இருந்தது. அதனால் நான் வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வந்தேன். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது எந்த பிராண்ட் எடுக்கிறது, எல்லாமே நல்ல பிராண்டு தான். ஒரு சிலது டிஷ்வாஷர் பொறுத்தவரையில் நிறைய பிராண்ட்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான பிராண்ட் தான். அதனால் வந்து அதுலேயே நம்ம எதை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சில டவுட்லாம் இருந்தது. அதனால் சரி கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லி தள்ளி போட்டு வந்தோம். இன்னொரு விஷயம், நமக்கு வந்து இந்த ப்ளம்பிங், அதாவது அந்த பைப்லைன் கனெக்ஷனும் கொஞ்சம் முக்கியம்தான். அதனால் வந்து எந்த இடத்துல வைக்கிறது, வீடு சின்னதாகவோ இல்லை கிச்சன் ரொம்ப நெருக்கமாக இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்துக்கணுன்ற சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணிட்டே வந்தேன். ஆனால் டிஷ்வாஷர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறேங்க. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கையிலேயே தேய்க்கிறோம்ல, அதில் வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுற அந்த டிட்டர்ஜென்ட் பவுட்ரோ இல்லை வந்து அந்த விம் பார் மாதிரி ஏதோ ஒன்று நம்ம அதிலேயே தொட்டு தேய்ப்போம் பாத்திரத்தை, திருப்பி வந்து அதிலே வச்சுருவோம், திருப்பி அதையே நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அது வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்காது. சில நேரத்தில் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகுன்னுலாம் சொல்கிறாங்க. ஒன்று அந்த பிரச்சனை இதில் இருக்காது. இன்னொன்று, தொடர்ந்து நம்ம வந்து டெய்லி பாத்திரம் தேய்க்கிறதுன்றதே வந்து ஒரு ரொட்டீன் வேலை தாங்க. ஒரு ரோபோ மிஷின் செய்கிற மாதிரி ஒரு வேலை. அதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறது நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கணும். ஏன்பா இதுக்கெல்லாமா ஸ்ட்ரெஸ் வரும் அப்படிலாம் கேட்காதீங்க. உண்மை தான். தொடர்ந்து நம்ம வந்து ரோபோ மாதிரி ஒரு வேலையை தொடர்ந்து, அது ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு மனக்குமுறல், இல்லை வந்து ஒரு என்னடா வாழ்க்கை, இதையே நம்ம திரும்ப செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது, இதே சமைக்கிறோம் சாப்பிட்றோம் பாத்திரம் தேய்க்கிறோம், சமைக்கிறோம் சாப்பிட்றோம் பாத்திரம், இப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லை. ஏன்னா அதுவே நமக்கு வந்து மனநோயாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய வார்த்தை சொல்ல கேட்காதீங்க, இதெல்லாம் உண்மை. சின்ன விஷயம் தாங்க நம்ம கவனமாக இருக்கணும். இதனால் இந்த மாதிரி ரொட்டீனாக வேலை செய்கிறதுலேருந்து நமக்கு வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் டெய்லி இல்லைனா கூட. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் டவுனில் சிட்டியில் எல்லாமே வீடுங்க வந்துட்டு எந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம வந்து கிச்சன் அமைக்கிறோன்னா, சமைக்கிறதுக்கும் நின்றுட்டே சமைக்கணும், பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் நின்றுட்டே பாத்திரம் தேய்க்கணும், அப்படி தாங்க நம்ம வைக்கிறோம். சிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து கிச்சன் டேபிளாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம அப்படி தான் வைக்கிறோம். ஆல்ரெடி சமைக்கிறதுக்கே நம்ம வந்து 1 hour 2 hours வரைக்கும் நம்ம வந்து கஷ்டப்படுறோம்ல. இதில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் டெய்லி ஒரு 1.5 மணி நேரம்னா பாருங்களேன், கிட்டத்தட்ட கிச்சன்லேயே வந்து ஒரு 3-3.5 மணி நேரம் டெய்லி நிற்கணுங்க. அது ஆனந்தாலும் சரி பெண்ணாலும் சரி, தொடர்ந்து நிற்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னா, முழங்கால் ப்ராப்ளம் வருங்க. முக்கியமாக முட்டி தேய்மானமெல்லாம் வரும். டாக்டர் பண்ணால் நீங்கள் அதிக நேரம் நிற்கிறீங்களான்லாம் கேட்டு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து இதனால தான் பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெரிகோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நரம்பெல்லாம் வெளியில் புடைச்சி வருமே, அந்த நோயும் வருங்க. நான் வந்து சும்மா சொல்லலை, இதெல்லாம் நிறைய பேருக்கு முழங்கால் பிரச்சனையும் இந்த வெரிகோஸ் வரவங்களுக்கும் கேட்டிங்கன்னா அதிக நேரம் நான் நின்று வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம டெய்லியுமே வீட்டில் ஒரு 3.5 மணி நேரம் நின்று தான் ஆகணுது கட்டாயம். சமையல் கட்டில் அதை தவிர்க்க முடியாதுல்ல. அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாங்க. அந்த நேரத்தை நம்ம வந்து வேற
எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சும்மா வச்சு ரெஸ்ட்லாம் வச்சிங்களேன். ஸோ என்ன கேட்டால் கண்டிப்பாக இது இருக்கணும் தான். அது மட்டும் இல்லை, 4 பேர் 5 பேருக்கு தான் இது தேவைலாம் இல்லை, 2 பேர் இருந்தாலும் தேவை தான். ஏன்னா சுடுதண்ணில் வாஷ் பண்ணி கொடுக்குது, ரொம்ப ஹைஜீனிக்காக கொடுக்குது, நேரம் மிச்சம் பண்ணி கொடுக்குது, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால் அது 2 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தானே. ஸோ இதை நம்ம வீட்டில் ஒன்று வாங்கி வைக்கலாம். எங்களுக்கு வேலையான ரீசன் என்னென்னா, வைஃப் வந்து கன்சீவாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஆள் கிடைக்கல, சமையல் கட்டு யாரும் சமைக்கிறதுக்கோ பாத்திரம் தேய்க்கிறதுக்கோ. 2 பேருமே வேலை செய்யறதுனால நேரம் சுத்தமாக பத்தலை, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதனால நான் வந்து அவளை கேட்காமே கிரெடிட் கார்டு தேய்ச்சி ஆன்லைனில் வாங்கி வச்சுட்டேங்க. ஸோ எங்களுக்கு உண்மையாக சொல்லணும்னா, அட்லீஸ்ட் சமைக்கிறதுக்கு நாங்கள் அதை செலவு பண்ணால் கூட நம்ம பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குன்றதுக்காக தான் ஃபஸ்ட் டைமாக இது நாங்கள் யூஸ் பண்ணோம். நம்ம வந்து போஷை வந்து டிஷ் வாஷ் வாங்கியிருக்கோம் பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கறதுக்காக. பட் ஆனால் வைஃப் வந்துட்டு 1 மாதம் கழித்து இப்போ தான் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா அழுக்கு பாத்திரங்களையும் அடுக்கி வச்சுருக்கோம் வரிசையாக. ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்துட்டு அந்த ஃபேன் இருக்குல்ல, அதுலேருந்து தாங்க வந்து தண்ணி வந்துட்டு ஃபோர்ஸாக கீழே அடிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து கீழே பிளேட்டு வைக்கிறதோ இல்லை பாத்திரங்கள் வைக்கிறதோ அந்த ஃபேனில் வந்து டச் பண்ணக்கூடாது. அதை நம்ம கவனமாக பார்த்து வைக்கணும். ஏன்னா உள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு, பாத்திரம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு அது டங்குன்னு அடித்து நிற்கிறதோ இல்லை வந்து ஒரே இடத்துல தண்ணி அப்படியே ஸ்ப்ரே அடிச்சுட்டு இருந்ததுன்னா முழுசாக வந்து பாத்திரம் தேய்ச்சி கொடுக்காதுன்னு வச்சுங்க. அதனால் ரெண்டுமே வெளியில் இழுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரங்களை அடுக்கி பார்க்கணும். நம்ம வந்து பிளேட்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபேன் வந்து சுற்றி பார்க்கணும். கையில் ஏதாச்சும் வந்து தட்டுப்படுதா, எதனா அதாவது தடுக்குதான்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த ரெண்டுத்தையுமே வந்து லாக் பண்ணி உள்ளே வந்து நம்ம தள்ளணுங்க. ஏன்னா வெளியில் கீழே இருக்கிறத மட்டுமே நம்ம இழுத்துட்டு பாத்திரங்கள்லாம் அடிக்கிட்டு மேலே இருக்கிறத இழுத்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து நமக்கு இடிக்கும். அதனால் ஈக்குவலாக ரெண்டுமே வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் வைக்கணும். எல்லா பாத்திரத்தையும் முடிஞ்ச வரைக்கும் திருப்பி கீழே தான் கவுத்து வைக்கணும். ஏன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஸ்டாண்டுக்கு கீழேயும் ஒரு ஃபேன் இருக்குது. அது வந்து மேலே அப்படி ஃபோர்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சுற்றி விடுற ஃபேன் வந்து மேலே இருந்து தண்ணி வந்து கீழே ஃபோர்ஸ் அடிக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்துட்டு இந்த இதுலேயும் வந்து அந்த ஃபேன் வந்து பாருங்கள், அந்த வாட்டர் வந்துட்டு இதை வந்து மேலே அடிக்கும் இந்த மாதிரி. ஸோ நான் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூடவும், மாடல் வந்து இந்த 15+, 16+ பிளேட் அப்படின்றதுனால இந்த மேலே ஒரு 3வது ட்ரே ஒன்று வரும். இதில் வந்துட்டு நம்ம வந்து கரண்டி, சின்ன சின்ன நம்ம குட்டியாக அந்த கத்தி, மற்ற எல்லாமே இதை மாதிரி நீட்டாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு 2 பேர் இருக்கிற வீடு இருந்தாலும் சரி இல்லை 4 பேர் இருந்தாலும் சரி நம்ம அடிக்கடி கூட யூஸ் பண்ணலாம் வச்சிங்களேன். எந்த அளவுக்கு இது நீட்டாக நமக்கு வாஷ் பண்ணி கொடுத்துட்டு நான் கடைசியாக காமிக்கிறேன். அதோடு சேர்த்து இது வந்துட்டு நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டுக்காக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, ஒன்றே டிட்டர்ஜென்ட் பவுடர் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஒரு சின்னதாக இது இருக்குங்க, அதாவது டேப்லெட் சொல்லுவாங்க. டேப்லெட் தான் கொஞ்சம் ரேட் கூட, பட் ஆனால் அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு டேப்லெட் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். நமக்கு சரி, இதனால் வந்து நம்ம எப்படி எவ்வளோ செலவாகும் இது இந்த டேப்லெட்டோ இல்லை டிட்டர்ஜென்ட் சொன்னால், டிட்டர்ஜென்ட் பவுடர் நம்ம வந்துட்டு பாத்திரம் தேய்க்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு முறை அதில் போடுறோம்ல, அது வந்து நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு, அதாவது ரெகுலராக யூஸ் பண்ணால் கூட மாதத்துக்கு ஒரு 500 தான் வச்சுங்க. அதே நீங்கள் அந்த டேப்லெட் மாதிரி நீங்கள் வாங்கினா ஒரு 200 ரூபா கூட வருங்க. இதுதான் அந்த டேப்லெட்டு. ஸோ இது மட்டுமே நம்ம போட்டுட்டோம்னா போதும். அதோட வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு தண்ணி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 1 மணி நேரம் தான் ரெகுலராக ஃபிக்ஸ் பண்ணுறது. குறிப்பாக இதில் வந்து கண்ணாடி பொருள், அதுக்கப்புறமா வந்து நம்ம வாங்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஸ்டீல் பாத்திரம், இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணணும். ஏன் சொல்கிறோன்னா, இதில் வந்து நம்ம வந்து இந்த குக்கர் மாதிரியானதெல்லாம் வச்சோம்னா அது வந்து ரொம்ப ஹீட்டு, அதாவது ஒரு 70 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரியில் நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கும் போது அது வந்து அந்த குக்கர்லாம் என்ன ஆகுனா லைட்டாக சூடு ஆகிட்டு லைட்டாக உருக ஆரம்பிக்கும். அதனால் வந்து அது நமக்கு நல்லதில்லை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து கண்ணாடி பாத்திரம், அதுக்கப்புறம் பிளேட்டு, இந்த மாதிரி எல்லாமே ஸ்டீல் பாத்திரம் மாதிரி நம்ம வாங்கிக்கணும். உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் இது வாங்கின பிறகு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும். ஏன்னா சில நேரத்தில் வந்து அடிபடும் இல்லையா, ரொம்ப உயரமாக இருக்குது இல்லை பெரிய சைஸில் இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சுக்கிறதும் நல்லது தான். அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் கூட செலவாச்சு அந்த சமயத்தில், இனிஷியலாக செட்டப் பண்ணும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து நம்ம அந்த டேப்லெட் வாங்கிக்கலாம். இல்லை நம்ம பவுடர்னா ஒரு முறையும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த பவுட்ரு மட்டும். அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு டேப்லெட்டுக்கு போகிறது தான் எனக்கு கேட்டால் பெஸ்ட்டு. இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்ட் வருதுங்க. நார்மல் ஸ்டாண்டுக்கு பதிலாக இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி, கீழே வந்து நம்ம வந்து மாப் போடுற அளவுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிட்டு அதோட வயரிங் கனெக்ஷன் மட்டும் பார்த்துக்கணும். டேப் வந்து எப்போவுமே ஓப்பனில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு டேப் கனெக்ஷன் வந்து பண்ணி வச்சுக்கணும்.
மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த இடத்துல நாங்கள் வச்சுக்கிற இடத்துக்கு ஒயரிங் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதனால ஒரு சின்னதாக ஒரு கனெக்ஷன் பாக்ஸ் மாதிரி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் நானே ரெடி பண்ணி மெயின் வந்து கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இது பக்கத்தில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. பாத்திரம் எந்த அளவுக்கு நீட்டாக நமக்கு வந்து தேய்ச்சி கொடுத்துருக்குன்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கையில் தேய்க்கிறத விட அவ்வளோ சூப்பராக தேய்ச்சிருக்கு. ஆனால் ஒரு முறை நம்ம வந்து லைட்டாக தண்ணியில் அலசிட்டு நம்ம வந்து இது உள்ள பாத்திரங்களில் போடுறது நல்லதுங்க. குறிப்பாக ரொம்ப அதாவது கடாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அடிப்பிடிச்ச கடாய், பால் பாத்திரம் ரொம்ப அடிப்பிடிச்சது, அந்த மாதிரிலாம் வந்து டேரெக்டாக போடாமல் அது ஒரு முறை லைட்டாக வாஷ் பண்ணிட்டு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்ரு. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குது ஒரு பாத்திரமான்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லுங்கள், நம்ம வந்து டிஷ்வாஷர் கண்டிப்பாக இருக்கணுமா வேண்டாமா? ரெண்டாவது எத்தனை பேர், 2 பேர் தான், 3 பேர் தான், 5 பேர் இருந்தால் தான் இல்லை. ஏன்னா இது வந்துட்டு நமக்கு எல்லா வகையிலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் சேவராக இருக்கட்டும், நமக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா இவ்வளோ நீட்டாக சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி கொடுத்தா இருக்கட்டும், சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி கொடுத்தாட்டும், எல்லா விஷயத்துக்காகவும் தான் சொல்கிறேன். நாங்கள் 2 பேருமே ஒர்க் பண்ணுறதுனாலையும் எங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸு இதுக்காக நாங்கள் நேரம் சொல்ல பண்ணதில்லைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட நீங்கள் எப்போ என்ன சொல்லிவிட்டு அன்பாக கேட்டுக்கிறேன். Thank you.